ஒரு சிறிய நீரோடை மாதேஸ்வரன் மலையில் பெருகி வருகிற அந்த தண்ணீர் குடிப்பதற்கு அவ்வளவு சுவை. நீண்ட தொலைவு களைப்பு பயணம், இரவெல்லாம் தூக்கமின்மை. அனைவரும் அசதியாய் அந்த ஓடைக்குள் இறங்குகிறார்கள். இரவு பெய்த மலையில் தான் காலிலே மாட்டிருந்த செப்பல் செருப்பு சகதியாகி போவதை கழுவி விட்டு தண்ணி குடித்து முகம் கழுவோம் என்று அந்த ஓடைக்குள் டிஎஃப் சீனிவாசன் இறங்குகிறார். ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்த வீரப்பனாரின் பாலிய நண்பராக இருந்த டிபி பெருமாள் சுதாரித்து கொண்டே செல்கிறார். ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சத்தம். செருப்பை கழுவிவிட்டு முகத்தை கழுவிவிட்டு நீர் அருந்தலாம் என்று குனிந்து நீர் குடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனாரின் முக்கிய படைத்தளபதியாக இருந்த முக்கியமான நபர்கள், வீரப்பன் படையில் கிட்டத்தட்ட 15 பேர் இருக்கிறார்கள். இந்த 15 பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்படுகிறது. குருநாதனும் சுண்டாவும் குறிவைக்கிறார்கள். குருநாதன் எடுத்து நீட்டிய துப்பாக்கி குண்டு டிஎஃப்ஓ சீனிவாசனின் நெஞ்சில் பாய்கிறது. துடிதுடித்து தண்ணீருக்குள்ளேயே விழுந்து விடுகிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன்.